இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கட்டு கீரைக்கு நான் ஒரு 2 புடி அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுத்தையும் போட்டு ஒரே ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே விடாதீங்க. ரொம்ப பருப்பை குழைய விடக்கூடாது. ஒரு அரை வேக்காடு இருக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். ரொம்ப குழஞ்சிச்சுன்னா திரும்பி கீரையை போட்டு வேக வைக்கும்போது அது ஒரு மாதிரி குழன்னு வந்துடுங்க. அதனால் அரை வேக்காடு வேகிற அளவுக்கு ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பை இந்த மாதிரி பருப்பு தெரிகிற அளவுக்கு வேக விடணும். பருப்பு அதே மாதிரி ஒரு கட்டுக்கு 2 புடிக்கு மேலே போடாதீங்க. பருப்பு நிறைய ஆயிடுச்சுன்னா கீரையோட அந்த மசியலோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகாய் வாசனைக்காக போட்டிருக்கோம். ஒரு முழு பூண்டை உரித்து போட்டிருக்கோம். 2 பழுத்த தக்காளியாக பெருசாக இருக்கணும். அந்த தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கீரையை அலசி போட்டுக்கோங்க. எப்பவுமே கீரையை அலசி எடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அடியில் மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். மண் அடியில் தங்கிடும். இந்த மாதிரி அந்த பருப்பு கூடவே அந்த கீரையை போட்டதுக்கப்புறம் திரும்பி குக்கரை மூடி ஒரே விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசிலுக்கு மேலே கண்டிப்பாக விடாதீங்க. கீரையோட நிறம் மாறிடும். அதில் இருக்க சத்துக்களும் ரொம்ப கம்மியாயிடும். அதனால் ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஆறிட்டு இருக்க கேப்பில் நீங்கள் ஒரு வானலில் என்ன பண்ணுங்கள், ஆயில் விட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கின உடனே அதை நம்ம எந்த பாத்திரத்தில் கீரையை மசிக்க போகிறோமோ அதில் கொட்டி வச்சுக்கோங்க. நான் சட்டியில் கடைய போகிறேன். அதனால் சட்டியில் அந்த காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அந்த பாத்திரத்திலே கடைய போகிறீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தாளிப்பு போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி அந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அந்த கீரையை மசிச்சதுக்கப்புறம் தாளிப்பு போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு தாளிக்கிற வடகம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அதையும் ஆட் பண்ணி தாளிப்பு போட்டு வச்சுக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கீரை வெந்திருக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள், கலர் மாறாமல் இருக்குது. இதுவே நீங்கள் 2 விசில் 3 விசில் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாயிடும். கீரையோட டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் ஒரு விசில் தான் கண்டிப்பாக விடணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் விசில் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மூடியே வச்சுருக்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்தில் விசில் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடணும். உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சட்டியில் மாற்றி நீங்கள் கீரையை உப்பு ஆட் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி இப்போ கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு அந்த கீரையை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மசிக்க தெரியாது மத்து வச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட போகிறீங்கன்னா ரொம்ப ஓட்டுறாதீங்க. ஒரு ஓட்டு 2 ஓட்டு ஓட்டி அதை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. ஆனால் எப்பயும் பாத்திரத்தில் கடைஞ்சாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்தோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள்.